அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நாமும் சரி, நம்மள சார்ந்தவங்க மற்றவங்களும் சரி, வாழ்க்கை முழுவதும் அதாவது நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்துவிட்டால், நம்மளுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக வெற்றி அடையுங்க. அதேபோல பாருங்க, நாம எப்படி வாழ வேண்டும், நம்ம வீட்ட நம்ம எப்படி கட்டணும், நாம எப்படி வாழக்கூடிய வீடு எவ்வாறு அமைக்க வேண்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா, சிறு வயசுலயே சுலபமா நம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்கலாங்க. என்று எல்லோருமே கூட சொல்லலாம். ஆனா, ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்நாள் முழுவதுமான அனைத்து பலன்களையும் பெரியோர்கள் அன்றே வகுத்து தந்திருக்கிறாங்க. அப்ப நம்பளுடைய வீடுகள்ல நாம்ப உறங்க வேண்டுமானா, எப்படி உறங்க வேண்டும்? எப்படி படுக்க வேண்டும்? படுக்கை எப்படி இருக்க வேண்டும்? இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரிவர தெரியறது இல்ல. அப்ப வாழ்க்கைய பற்றிய முழுமையான புரிதல்கள் நமக்கு கிடைப்பதாலே, பல தோல்விகள நம்ப சந்திக்கிறோம். அதன் பிறகு தான் நம்பளுக்கு ஒரு புரிதல்கள் சரியா கிடைக்குது. சொல்றது புரியுதுங்களா? தோல்விகளே இல்லாம வாழ்க்கையில வெற்றியே நம்ப பெறுவதற்கான வழிமுறைகள் இருந்தா, அது கண்டிப்பா ஒருவேள அது நம்மளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சேனல் உங்கள் கண்ணுக்கு பட்டா, அந்த நிமிடம், அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்த கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அன்பார்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம். முருகன் துதி. உருவாய் அருள்வாய், உளவாய் இளவாய், மறுவாய் மலர்வாய், பனியாய் ஒளியாய், தருவாய் உயிராய், சதியாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் என குகனே. அப்படி முருகப்பெருமானுடைய துதியை போற்றி இன்னைக்கு நாம ஆரம்பிப்போம். இன்று நாம விருச்சிகம் ராசிக்கு படுக்கை அறையும் வீடுகளில் வாஸ்து சாஸ்திரமும் தலை வைத்து படுத்தல் முறையும் இதை பற்றி நாம இப்போது பார்க்க போறோம். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில அவங்க வெற்றி பெற சில சின்ன சின்ன துணுக்கங்கள் இப்ப நாம பார்க்க போறோம். பொதுவா விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு 2 ராசிகளின் ஆற்றல் அந்த அளவுக்கு அதிகமாக பெற்றவர்கள் தாங்க இவங்க. ஒரு யதார்த்தவாதியாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் இருந்த போதிலும் எப்பவுமே கனவு உலகத்துல அதிகமாக இவங்க செஞ்சிருக்க கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே போல இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா சில விஷயங்கள் அதை அப்படியே ஒண்ணுக்குடன் அதை முடிச்சிடணும். அதை அப்படி இறக்கி வைக்கலன்னா அது இவங்க மனசுக்குள்ள சுமந்து சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மொத்தமாக ஒரு பெரிய விஷயமாக மாறிடுங்க. அதுபோல விருச்சிகம் ராசிக்காரர்கள் எவ்வளவு செயல்திறன் கொண்டவர்களாக இருந்தாலும் தங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட பாரங்களை சுமந்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக மனசுல வேதனை விழுந்துடுங்க. அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு இருண்ட பக்கமும் இருக்குங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மிக சிறந்த நல்ல பலன்களையும் நீங்க பெறுறதுல தவறு இல்லைங்க. அதே போல கடந்த பல ஆண்டுகளாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் பல சிரமங்களை சந்தித்துட்டு தான் இருக்கிறீங்க. குறிப்பாக சொல்ல போனா விருச்சிகம் ராசிக்காரர்கள் விசாகம், அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், சுகம், சௌக்கியஸ்தானம். இந்த சௌக்கியஸ்தானம் சின்ன சின்ன பிராபலங்கள் இயற்கையாவே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வரதான் செய்யும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியுடைய வீடு. அதனால தான் இந்த சின்ன சின்ன பிராபலங்கள் இயற்கையாகவே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு 4வது வீடை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசிங்க. அடுத்ததா 5ஆம் வீடு தான் இவர்கள் வாழ்க்கையில உயர்வதற்கு அத்தனை வழிகளும் இருக்குங்க மீனம் ராசியில. அப்ப இவர்களுக்கு வாழ்க்கை, காதல், வெற்றி, சுகம், சௌக்கியம், முன்னேற்றம் இவை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு இந்த 5வது வீடுங்க. அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நிறங்கள் இருந்தா நல்லா இருக்கும், அதாவது தேன் போன்ற இனிமையாக இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேன் நிறத்துல இருக்கணுங்க. அப்படி இருந்தா இவங்களுக்கு
சிறப்பாக இருக்கும். தேன் என்ன கலரு, அந்த கலர்ல நீங்க எல்லா பொருட்களும், ஆடைகளும் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதேபோல நீங்க குங்கும நிறங்கள் இவங்களுக்கு இந்த ராசிக்கு உகந்ததாக இருக்குங்க. பொதுவா உங்களுடைய ராசிக்கான நிறமாக குங்குமத்த வேணா சொல்லலாங்க. அப்ப குங்குமத்த நீங்க தினமும் உங்களுடைய நெற்றியில நீங்க வைக்கும்போது, கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகுங்க. அதேபோல குங்குமம் ஒரு ஆரோக்கியமான நினைவுகளை உங்களுக்கு தோற்றுவிக்கக்கூடியதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்கள் யாரேனும் தினமும் நீங்க குங்குமம் இடும்போது, எவராலையும் உங்களை வசி செய்வது கண்டிப்பாக முடியாத விஷயங்க. அதேபோல உங்களுடைய கட்டை விரலால நீங்க இந்த குங்குமத்தை விடும்போது, உங்களுக்கு மிகுந்த துணிவை குடுப்பாங்க. அதேபோல குரு விரல், அதாவது ஆள்காட்டி விரல்ல நீங்க குங்குமத்தை இடும்போது, உங்களுக்கு முன்னிலைத்தன்மையும், நிர்வாகத்திறன், ஆளுமை இது போன்ற திறன்கள் உங்களுக்கு ஊக்குவிக்குங்க. அதேபோல நீங்க சனி விரலால குங்குமத்தை இடும்போது, உங்களுக்கு தீர்க்க ஆயுள கண்டிப்பா கொடுக்குங்க. அன்பார்ந்த விருச்சிகம் ராசிக்காரர்களே. அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் அவர்களுடைய வீடுகள் எந்த அமைப்பில இருக்கணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோங்க. பொதுவா பொதுவாக இவர்களுடைய வீடு வடக்கு திசையிலும், வடகிழக்கு திசையை ஒட்டி 2 கார்னருக்கு மத்தியில இருந்தா, கண்டிப்பா இவங்க சீக்கிரமாகவே அரசு வேலைக்கு செல்வார்கள். இல்லன்னா கண்டிப்பா ஏற்கனவே அரசு வேலையில இருப்பாங்க. அதேபோல விருச்சிகம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வணங்குவது உகந்ததுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான சஷ்டி தினத்துல நீங்க விரதம் இருந்து வந்தீங்கன்னா, கண்டிப்பா இறைவனை வணங்கி வர உங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் உண்டாகுங்க. அதேபோல இவர்களுடைய வாழ்க்கையில செம்பு தகடால செய்யப்பட்ட பொருட்கள் நீங்க அருகில் வச்சு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அதேபோல கடவுள் சிலையைப் போல செம்பு தகடுகளுக்கும் காந்த சக்தி இழுக்கும் தன்மை அதிகமாக இருக்குங்க. அப்ப ஒரு செம்பு தகட்டுல அவர்களுடைய லட்சியத்தை நீங்க எழுதி வைத்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அது வேகமாக நடக்கும், வெற்றி அடையுங்க. அதேபோல நீங்க எங்க இருந்தாலும், எங்க சென்றாலும், நீங்க பஞ்ச தீபம், அதாவது 5 தீபங்களை ஏற்ற வேண்டுங்க, அனைத்து கோவில்களிலும். அடுத்ததா இவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற கோவில்களுக்கு செல்ல வேண்டுங்க. அதாவது பெரிய பெரிய கோவில்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கோயில்களுக்கு இவங்க செல்றது நல்லதுங்க. அதேபோல நீங்க பொதுவா கோவில்ல பாசிட்டிவ் எனர்ஜி கோவில் கருவறையில தான் இருக்குங்க. அப்ப அந்த கருவறைக்கு பின்னாடி நீங்க உட்கார்ந்து கொண்டு தியானம் செஞ்சீங்கன்னா, கண்டிப்பாக இவர்கள் எதையும் சுலபமாக வெற்றி கொள்வீங்க. அதேபோல இவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தன்வந்திரி மூர்த்தி கடவுளை நீங்க வணங்க வணங்க உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. அதேபோல நீங்க கோவில்ல சக்கரத்து ஆழ்வார் சன்னதிகளுக்கெல்லாம் நீங்க போக போக உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அதேபோல நீங்க அம்மன் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். நன்மை உண்டாகுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே. அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நீங்க வணங்க வேண்டிய தெய்வம், வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துர்க்கை அம்மன் தான் உங்களுடைய ராசிக்கான உரிய தெய்வம். அந்த துர்க்கை அம்மனை நீங்கள் தினமும் வழிபடுவது உகந்ததுங்க. வாரத்தில் செவ்வாய் நாளில நீங்க துர்க்கை அம்மனுக்கு கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. அதேபோல நறுமணம் உள்ள மலர்களால் நீங்க வணங்கி வேண்டிக் கொள்வது உங்களுக்கு நல்ல நற்பலன்களை கொடுக்குங்க. அதேபோல நீங்க வீட்டில இருக்கும்போது துர்க்கை அம்மனுடைய ஸ்லோகங்களை நீங்க சொல்லும்போது உங்களுக்கு வீட்ல மங்களகரமாக இருக்குங்க. தீய சக்திகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதேபோல திருவண்ணாமலையில் உள்ள ஐயன் அருணாச்சலேஸ்வரரை நீங்க வணங்கி வர உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதேபோல குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உரிய லிங்கமான யமலிங்கனை நீங்க வணங்குவது உங்களுக்கு எல்லாவற்ற சிறப்பையும் கொடுப்பாருங்க. அதேபோல நீங்க யமன் சன்னதிக்கு நீங்க சென்று வர உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே. அடுத்ததாக உணவு விஷயத்தை பொறுத்தவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உப்பு அதிகமாக உள்ள பொருட்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லதுங்க. அதேபோல நீங்க சைவ உணவுகளையும், சைவ பதார்த்தங்களை நீங்கள் உண்டு வர உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க. சைவ
உணவுகளை தவிர்த்துக் கொள்வது சிறந்ததுங்க. அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வெற்றிகள் அனைத்தும் உண்டாகுங்க. பொதுவாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முடிந்த வரைக்கும் கோல்டன் கலர்லயும், தேன் கலர் இவைகளை நீங்க உங்களுடைய பெட்ரூம்ல கலரா நீங்க பெயிண்டிங் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அதேபோல இவர்களுடைய வீட்டுகள்ல படுக்கை அறையில இருக்கிற படுக்கை படுக்கை விரிப்புகள் பார்த்தீங்கன்னா, எந்த நிறத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ இந்த கலர்ல இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்குங்க. அடுத்ததா படுக்கை விரிப்புகள் கட்டம் கட்டமாக, கோடுகளாக அந்த மாரி இருக்கக்கூடாதுங்க. மென்மையான கிளாத்தா இருந்தா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதேபோல உங்களுடைய அறைகள்ல தேவையற்ற தட்டுப்புட்டு சாமானங்கள் இருக்கக்கூடாதுங்க. அடுத்ததா வாழ்க்கையில இவர்கள் முன்னேறுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவங்க குடியிருக்கிற வீட்ல மாடிப்படிக்கு அடியில குப்பை தொட்டிகள், தேவையற்ற குப்பைகள், தேவையற்ற பொருட்கள், துடப்பம், செருப்பு இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. இது போன்ற பொருட்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க. இவைகள் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அடுத்ததாக வீட்டிற்கு வடகிழக்கு திசை உங்களுக்கு எப்பவுமே சொந்தமாக இருக்க வேண்டுங்க. அப்படி இருந்தா வெற்றி உங்களுக்கு உண்டாகுங்க. அதேபோல எப்பயுமே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வடகிழக்கு திசையில தாங்க இவர்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே குடியிருக்குங்க. ஆகையால அந்த திசையை பார்த்து எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறது கண்டிப்பாக அவசியங்க. அந்த வடகிழக்கு திசை அருகில்ல கண்டிப்பாக உங்களுடைய ஜன்னல்கள் திறந்திருக்கணுங்க. அப்படி திறந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா சௌராகியமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அரசு வேலை கிடைக்கும். ஏற்கனவே அரசு வேலையிலும் இருப்பாங்க. அப்ப அந்த அரசு வேலையில் இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுடைய வடகிழக்கு திசையில கண்டிப்பாக அந்த ஜன்னல்கள்லாம் இருக்கும். அடுத்ததாக வடகிழக்கு திசைகள்ல நாய்கள கட்டக்கூடாதுங்க. வீட்ல பொதுவாக செல்லப்பிராணியாக நாய்ங்கள வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்கும்போது கண்டிப்பாக வடகிழக்கு திசையில நாய்கள கட்டக்கூடாது. பெரும்பாலும் நாய்கள நீங்க வடமேற்குல கட்டினா கண்டிப்பாக நல்லதுங்க. அதனால இந்த விசாகம், அனுசம், கேட்டை இந்த விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இவர்களுடைய வீட்டில கேது உச்சமாக அடைஞ்சிருக்கிறாருங்க. ஆகையால வீட்டில வடகிழக்கு பகுதியில கண்டிப்பாக டாய்லெட், பாத்ரூம் இருக்கவே கூடாதுங்க. அவர்கள் தங்கியிருக்கும் அறையிலும் அதே போல அட்டாச்டு பாத்ரூம் இருக்கவே கூடாதுங்க. அப்படி இருந்தால் இவர்கள் பொருளாதார முன்னேற்றமும், வெற்றிகளும் கண்டிப்பாக இவங்களுக்கு பெறுவதற்கு தடையாகவும், தடங்கலாகவும் இது அமையுங்க. அதே போல அட்டாச்டு பாத்ரூம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உத்தியோகத்திலையும் தடங்கள் வருங்க. கண்டிப்பாக வந்திருக்கும். படுக்கை அறையில பழைய துணிகள், பழைய பொருட்கள் இது போன்ற எந்த ஒரு தேவையற்ற விஷயங்கள் இருக்கவே கூடாதுங்க. அதேபோல சில பேர் குறுகிய இடத்துல இருப்பாங்க. அதேபோல ஒரு பெட்ரூம்ல 2 கட்டில்கள் பயன்படுத்துவாங்க. அப்படிலாம் 2 கட்டில்கள்லாம் இருக்கவே கூடாதுங்க. அப்படி இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக அமையாதுங்க. அதேபோல விருச்சிகம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் மரக்கட்டில்களை நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு உடல் உஷ்ணம் குறைந்து ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதேபோல இந்த கட்டில் 4 கால்கள் இருக்கும் இல்லையா? இந்த 4 கால்களையும் இணைக்கிற மாதிரி செம்பு கம்பிகளால நீங்க இணைக்கும்போது, நீங்க இரவில் படுக்கும்போது உங்களுடைய உடலிலிருந்து வெளியேறும் தீய ஆற்றல்கள் அனைத்தையும் இந்த செம்பு கம்பி அத கவர் பண்ணிக்குங்க. அப்படி கவர் பண்ணும்போது நீங்க காலையில ஒரு எனர்ஜிக்கா எழுவீங்க. ஆரோக்கியமாக வேலைக்கு சென்று வருவீங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாக அமையுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அதேபோல விருச்சிகம் ராசிக்காரர்கள் உங்களுடைய படுக்கை அறையில கதவுக்கு பின்னாடி படுப்பது தவிர்க்கணுங்க. இதற்கு என்ன காரணம் என்றால், அறையில எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக உண்டுங்க. அதேபோல இயற்கையாகவே விருச்சிகம் ராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் உங்களுடைய அறைய இயற்கையாக வச்சுக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அதேபோல இவர்கள் பெரும்பாலும் கிழக்கு திசையில தலை வைத்து படுப்பதை விட, தெற்கு திசையில நீங்க தலை வைத்து படுப்பது வாழ்க்கையில வெற்றியை உண்டாக்குங்க. அடுத்ததா படிக்கக்கூடிய மாணவர்கள், இல்ல பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுடைய படுக்கை அறையில அருகில செம்பு பாத்திரங்கள் ஏதாவது ஒண்ணுல
நீங்க தண்ணீர யூஸ் பண்றது கண்டிப்பாக உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கைய குடுக்குங்க. அதேபோல வீடுகள்ல எப்பமாக மணமாக இருக்கணுங்க. நல்ல சாம்பிராணி அந்த மாரி எதனா ஒரு பெர்ஃப்யூம் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. இவர்கள் பெரும்பாலும் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய சித்தர்கள், மகான்கள கோவில்களுக்கு சென்று வர உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக வெற்றியாக அமையுங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க குருவாயூர் சென்று வர உங்களுக்கு அனைத்து தடைகளும் விலகி, உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகுங்க. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நன்றி, வணக்கம்.